நம்ம டிவிக்கோட வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் ஓரளவுக்கு பழகிய முகங்கள். 30 வருஷமா விஜய் மக்கள் இயக்கத்துல உழைச்சவங்க, களப்பணியாற்றினவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வேட்பாளர் தேர்வு இருந்ததா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம, ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நம்ம தளபதியோட பர்சனல் டிரைவரான திரு ராஜேந்திரன் அவர்களோட சன்னுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இது டிஎம்கே, ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகளில் சாத்தியமான்னு கேட்டிங்கன்னா, சாத்தியமற்றதுன்னு தான் சொல்லணும். இத்தனை வருஷமாக நம்மளும் பார்க்குறோம். வேட்பாளர் தேர்வுனா எப்படி நடக்கும்? ஒன்று அந்த பகுதியில் செல்வாக்கானவங்க, அப்படி இல்லையா கொஞ்சம் வசதி வாய்ப்பானவங்க, அப்படி பார்த்து தான் வேட்பாளர் தேர்வு இருக்கும். இல்லையா முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்களோட மகன்கள்னு சொல்லிட்டு இப்படி தான் வேட்பாளர் தேர்வு இருந்து நம்ம பார்த்துருக்கோம். முதல் முறையாக ஒரு சாமானியனோட மகனுக்கு தன்னோட கூட வேலை பார்க்குறவங்க, தனக்காண்டி வேலை பார்க்குறவங்களோட மகனுக்கு இந்த சீட்டு கிடைச்சது உண்மையிலே ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த மொமெண்ட்டை பார்க்குறப்போ நான் என்னதான் தளபதி ஃபேனாக இருந்தாலும் என்ன அறியாமல் ஒரு தலை டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம கூட இருக்கவங்கள நம்ம பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கவங்க நம்மளை பார்த்துப்பான்னு சொல்லுவார்ல, அதை நம்ம தளபதி நிஜ வாழ்க்கையில் செஞ்சிகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். தளபதி நாளைக்கு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸான நம்ம ஏன் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? சரி, உங்கள் மாவட்டத்திலையா இருக்கட்டும், இல்லை உங்கள் தொகுதியிலையோ தேர்தல் வாக்குறுதிங்கிற பேரில் அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படாத ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தால் சொல்லுங்கள். எங்கள் மாவட்டத்தில், நான் தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணத்தை மாவட்டமாக மாற்றுறேன்னு சொல்லிட்டு, அதுவும் ஆட்சிக்கு வந்து 100 நாளுக்குள்ளே மாவட்டமாக்கப்படும் சொல்லிட்டு போன வாட்டி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 100 நாள், அதாவது 1800 நாட்கள் கடந்துருச்சு. ஆனால் அந்த வாக்குறுதி அப்படியே பத்திரமா இருக்கே தவிர அதை செயல்படுத்தலை. இதே மாதிரி உங்கள் தொகுதியில் இருக்கிற பிரச்சனையை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.